இந்த நாளில் உமது சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள், இந்த வாரம் நாங்கள் கண்டபடி இது அருமையாகவும் பொறுமையாகவும் சமாதானமாகவும் இருந்தது. இந்த நாளின் முடிவு வார்த்தை, சுவிசேஷத்தின் பிரசங்கம், இது எங்களுக்கு அழகாக இருந்தது. ஆனால் இந்த வாரத்தின் நாள் என்னவென்றால் 655வது வாரம் நாங்கள் இந்த குடும்பத்தில், இந்த இல்லறத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து, பாடல்களை பாடி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் இந்த நாள். யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். 656வது வாரமாக நாம் காண்கிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து இப்படியே ஜீவனுள்ள நாள்கள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை காண்போம், தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம், தேவனுடைய செய்தியை கேட்போம், தேவனுக்காக வாழ்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தேவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை அனுகூலம் செய்யவும் எங்களுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர், நல்லவராக இருக்கிறீர். இன்னும் இந்த இடத்தில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து நிறைத்து அவர்களுக்கு சுகம் தர தேவனாக இருக்கிறீர். அது நாங்கள் காண்கிறோம். எதிர்காலத்தை நாங்கள் உமது வாசனத்தினாலும் வார்த்தையினாலும் காண்கிறோம், உமது சத்தியத்தினாலும் நாங்கள் அறிகிறோம். நீர் அநேக அற்புதங்களை செய்த தேவன், இனியும் செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உமது செய்தி இந்த உலகம் எங்கும் சென்று அறிந்து கொள்ள வேண்டும், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய நீ அனுப்புகிற இந்த ஒத்தாசை நாங்கள் எந்தெந்தும் மறவாமல் இதை நாங்கள் தேவனுக்கு முன்பாக அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறோம். ராஜாவே, இங்கு கூடியிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல் தொடர்ந்து நீர் இருந்து இவர்கள் இந்த வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியத்தை செயல்பட அருள் புரியும். இவர்களுடைய குறைகளை எல்லாம் நீர் நிறைவாக்கும், இவருடைய வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்தும், இவர்கள் போகும் இடமெல்லாம் இவர்களை பரிசுத்தப்படுத்தும், இவர்களுக்கு உதவியாக இருந்து இவளை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மை அவர்கள் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. நீ சொல்லியிருக்கிறீர், நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஆமாண்டவரே, நாங்கள் தேடாவிட்டாலும் நீர் எங்களை தேடி வந்து வாழ வைத்த தெய்வம். நான் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாமல் உம்மோடு இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் வாஞ்சியை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பினி. இன்னும் அநேக நோய் உள்ளவர்களையும், வியாதி உள்ளவர்களையும், திருமணம் ஆகாதவர்களையும், பிசாசி பிடித்தவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சுகப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் பலன்பட வேண்டும், ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் வல்லமையான மழை எல்லோர் மேலும் பொழிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு ரத்தமே ஜெயம், இயேசு நாமே ஜெயம், இயேசு ரத்தமே ஜெயம், இயேசு நாமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதி, கர்த்தர் செய்த சகல நன்மை ஒன்று மறவாமே. ஆமேன்.